வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு வெண்டைக்காய் தயிர் பச்சடி பண்ண போகிறோம். இந்த தயிர் பச்சடியில் வெண்டைக்காயோட வேர்க்கடலையெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி, புலாவ், சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 100 கிராம் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி காட்டன் துணியில் ஈரம் போக தொடச்சிட்டு இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி ஃபேன் காற்றுல ஒரு அரை மணி நேரமாக காய வச்சிருக்கேன். 125 ml கரெக்டான புளிப்புள்ள தயிரை இந்த கப்பில் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் 1 கப் தயிர், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற தயிருக்கும் இந்த தேங்காய் துருவலுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இருக்கட்டும். இந்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுந்து, கூடவே அரை டீஸ்பூன் கடுகும் சேர்த்து இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள், 1 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சியை லைட்டாக வதக்கிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ண வெங்காயமும் சேர்த்து இந்த வெங்காயத்தையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தயிரில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இது கூட 2 பிஞ்ச் பெருங்காய பவுடரும் கொஞ்சமாக 1 பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 நிமிஷமாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை சேர்த்து இந்த வெண்டைக்காயையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும். நம்ம வெண்டைக்காயை வாஷ் பண்ணி தொடச்சு ஃபேன் காற்றுல காய வச்சதுனால பிழுப்பு தன்மை வேகமாக போயிடும். வெண்டைக்காய் வதங்கி நல்லா வெந்து வரட்டும். வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கும்போது இன்னொரு அரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம். அஞ்சாறு நிமிஷமாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா சுருங்கலை, ஆனால் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த தயிர் கலவையில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து பாருங்கள். சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்ல டேஸ்டான வெண்டைக்காய் தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஹெல்த்தியான தயிர் பச்சடின்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.